திருச்சிற்றம்பலம். நினைத்தன எல்லாம் கூடும் நிதிபதியே வல்கேட்கும், நினைத்தன எல்லாம் கூடும் நிதிபதியே வல்கேட்கும், வினைப்பவம் ஒளிந்து மேலை வீடுறல் எளியதாகும், அனைத்துலகெங்கும் நின்ற ஐங்கர வள்ளல் பாதம் மனத்தினால் நினைந்து வாழ்த்தி வழிபடும் அன்பினார்க்கே. திருச்சிற்றம்பலம். அருள் வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே குளித்தலை மாணிக்க வாசகர் சத்சங்கம் வழங்கும் கந்தர் அலங்கார விரிவுரை 7வது பாடல் பற்றி சிந்திக்க இருக்கிறோம். கந்தர் அலங்காரம் ஒரு அற்புதமான நூல். அருணகிரிநாதருடைய சிறப்பு என்ன என்றால், அவருடைய பாடலிலே முருகப்பெருமானுடைய திருவடி பட்டகம். வேறு எந்த இலக்கியத்திற்கும் இப்படி ஒரு சிறப்பு இருப்பதாக தெரியவில்லை. நம்முடைய திருமுறைகள் எல்லாவற்றுக்கும் மிகுந்த சிறப்பு உண்டு. பிற்காலத்தில் வந்த இலக்கியங்களிலே கந்தர் அலங்காரம் அருணகிரிநாதருடைய ஒரு நூல் இருக்கிறது. அது அற்புதமான ஒரு தனிச்சிறப்புடையது. அது அவரே சொல்றார், என்னுடைய பாவடி ஏட்டில், என்னுடைய பாடல் ஏட்டிலே முருகப்பெருமானுடைய திருவடி பட்டது என்று அவர் எடுத்துரைக்கிறார். தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ, படி மாவலிபால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட முகடு முட்ட சேவடி நீட்டும் பிரான் மருகண்டன் சிற்றடியே என்று பாடுகிறார். அதனாலே முருகனுடைய திருவடி பட்ட, திருவடி பதித்த, திருவடி மணக்கின்ற, முருகப்பெருமானுடைய திருவடி மணக்கின்ற ஒரு அற்புதமான நூல் அருணகிரிநாதர் எழுதியிருக்கிற கந்தர் அலங்காரம் முதலான நூல்கள். கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணம் எழுதினார். அந்த கந்தபுராணத்திலே முருகப்பெருமான் தினந்தோறும் திருத்துவாராம். இவர் ஓலைச்சுவடியில எழுதி முருகப்பெருமானுடைய திருவடியில வச்சிருவார் குமரகோட்டத்துல. அப்படி வைத்த பிறகு காலையில எழுந்து பார்த்தால் அந்த கந்தபுராணத்தில சில திருத்தங்கள் இருக்குமா, இவருடைய எழுதிய பாடல்கள்ல சில திருத்தங்கள் இருக்குமா, முருகப்பெருமான் திருத்தி வைக்கிறார். அதனால அது போல அருணகிரிநாதருடைய பாடலிலே அந்த கந்தபுராணத்திலே முருகப்பெருமானுடைய திருக்கரம் பட்டது. இவருடைய நூல்களிலே, அருணகிரிநாதருடைய நூல்களிலே முருகப்பெருமானுடைய திருவடி பதிக்கப்பெற்றுள்ளது என்று எடுத்துரைக்கிற போது மிக பிரமானந்தமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நூல் அருணகிரிநாதருடைய இலக்கியங்கள். அதில் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பாடல் 6வது பாடல். பெரும்பைம்புனத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை. பெரும்பைம்புனத்தினுள் சிற்றேனல், அந்த முரண்தொடை பெரிய புனம், அதிலே சிறிய ஏனல். ஏனல் என்றால் திணை, திணைப்புனம் காக்கின்ற பேதை. பெரும்பைம்புனத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை, அந்த திணைப்புனத்தை காக்கின்ற வள்ளியம்மையாருடைய ஸ்தனபாரங்களை விரும்பிய குமரன். வள்ளியம்மையை விரும்பிய குமரன். விரும்பும் குமரனை மெய்யன்பினால், அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட அதிகமான தவம் இருந்தது. அளவுக்கு அதிகமான தவம் இருந்தபடியினாலே வள்ளியம்மையை தேடி சென்று விரும்பி மணந்து கொண்டார். அவங்க தவம் பண்ணினார்கள். முருகப்பெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அமுதவல்லி சுந்தரவல்லி என்கின்ற 2 பெண்களும் தவம் செய்த போது முருகப்பெருமான் காட்சி தந்து, சூரசங்காரம் முடித்த பிறகு உங்களை மணந்து கொள்கிறேன் என்று வரம் கொடுத்திருந்தார். அப்படி தெய்வயான அவங்க தான் அமுதவல்லி. இங்கே வள்ளியம்மையாக தோன்றியவள் சுந்தரவல்லி. ஆகையினாலே அவங்களுடைய தவத்துக்கு இறங்கி முருகப்பெருமான் அந்த வள்ளியம்மையை திருமணம் செய்து கொண்டார். அப்படி விரும்பும் குமரனை, சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால், குற்றமில்லாத அன்பு, யதார்த்தமான அன்பு, மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அந்த முருகனை
கொஞ்சம் கொஞ்சமா தியானிப்பது. அப்படி மெல்ல தியானிப்பது. தியானிப்பது என்றால் பரபரப்பு இல்லாமல், உலக நினைவுகள் இல்லாமல், நினைப்பற நினைதல். நினைப்பற நினைந்தேன் என்பது திருவாசகம். மற்ற எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு அவனை மட்டுமே தியானிப்பது. அப்படி நிதானமாக மெல்ல மெல்ல தியானிக்கிற போது, உள்ள என்றால் தியானிக்க, அப்படி தியானித்தால் ஒரு பரமானந்தம் உண்டாகுமா, அரும்பும் தனிப்பரமானந்தம். அந்த ஆனந்தம் உண்டாகிவிட்டால் உலகத்தில் இருக்கிற எந்த பொருளும் ஒரு உயர்ந்ததாக தெரியாது. உலகத்தில் இருக்கிற எந்த சுவையான பொருளும் சுவை உடையதாக தெரியாது. அரும்பும் தனிப்பரமானந்தம் தித்தித்து அறிந்த அன்றே அது தித்தித்திருக்கும், பரமானந்தமாக இருக்கும். அதை அறிந்த அடுத்த வினாடியில உலகத்தில் இருக்கிற கரும்பு இருக்குது பாருங்க, செங்கரும்பு, நல்ல சுவையா இருக்கும் கரும்பு. அந்த கரும்பு துவர்த்து போகுமா, கரும்பும் துவர்த்து. அதுக்கு மேல சுவையான பொருள் தேன் இருக்கு, செந்தேன். அந்த தேன் எப்படி இருக்குமா, புளிச்சு போயிருக்குமா. செந்தேனும் புளித்து அற கைத்ததுவே. உலக இன்பங்கள் சுவையற்றதாக தெரியும். அத திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் இதே பொருளுள்ள பாடலை பாடுகிறார். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன், தேனாய் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான், ஊனாறு உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. இந்த உலக வாழ்க்கையானது சுத்தமாக வெறுத்து போய்விட்டது. என்ன காரணம் என்றால், அவன் தித்திக்கின்றான், தேனாக தித்திக்கின்றான், அமுதமாக தித்திக்கின்றான். அந்த ஒரு அருள் அனுபவம் கிடைத்த பிறகு இந்த உலகத்தில் இருக்கிற சுகங்கள் வெறுத்து போய்விட்டன. சிற்றின்பம் வெறுத்து போய்விட்டது. பேரின்பம் கிடைத்து விட்டால் சிற்றின்பமானது விட்டு போகும், வெறுத்து போகும். அதனாலே அந்த பேரின்பத்தை அனுபவித்த அற்புதமான பாடல் இந்த பாடல். பெரும்பைம்புணத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பெரும்பைம்புணத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனிப்பரமானந்தம் தித்தித்து அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அறக்கைத்ததுவே. திருச்சிற்றம்பலம். பார்வதி பதையே. மகாதேவா.